Student, போன கிளாஸ்ல difference between Lewis acid and Lewis base பார்த்தோம். Lewis acid னா electron deficient molecules, Lewis base னா electron rich donor atom அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கு அடுத்து strength of acid and bases பார்த்தோம். ஒரு ஆசிட் அல்லது ஒரு பேஸ் உடைய ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேங்களா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் கரைக்குள்ள H3O+ அயானை கொடுத்தனா அது ஆசிட்னும், OH- அயானை கொடுத்தனா அது பேஸ். இதை வச்சு ஒரு ஆசிடோடைய ஸ்ட்ரென்த்து அல்லது ஒரு பேஸோடைய ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கலாம். டுடே வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், pH ஸ்கேல். ஓகேங்களா, ஸோ எப்பயுமே ஒரு ஆசிடில் ஒரு பேஸ் இருந்ததுன்னா அதோடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 10⁻⁻1லேருந்து 10⁻⁻7 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோயர் கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு சொரன்சன் அப்படின்றவர் லாகரிதமிக் ஸ்கேல் ஒன்று உருவாக்கினார். ஸோ இந்த லாகரிதமிக் ஸ்கேலை வச்சு தான் ஒரு ஆசிடோ இல்லை ஒரு பேஸோடைய கான்சன்ட்ரேஷனோ கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, அந்த ஸ்கேலுக்கு பேர் தான் pH ஸ்கேல் அப்படின்னு பேர். ஸோ pHன்ற வேர்டு எப்படி டெரிவ் பண்ணால் ஃப்ரான்ஸ் வேர்டு ஒரிசன்ஸ் டி ஹைட்ரஜன். அதுக்கு என்ன மீனிங்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, pHனா என்னது, பவர் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா, ஸோ pHனை வந்து டிஃபைன் பண்ணலாம். நிறைய தடவை 2 மார்க் கொஸ்டின் கேட்குறேன். டிஃபைன் pHன்னு கேட்டாங்கன்னா pH is equal to -log base 10 concentration of H3O+. இது எப்படி நம்ம சென்டென்ஸாக சொல்லணும்னா pH is defined as negative logarithm of base 10 of the molar concentration of hydronium ions. ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாலே என்ன பேர், மோலார் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா, ஸோ இதான் pHக்கான டெஃபினேஷன்ஸ். ஸோ அதேமாதிரி H3O+ அயோனுடைய கான்சன்ட்ரேஷனை வச்சு pH வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அது ஒரு ஃபார்முலா இருக்குது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O+ ஈக்குவல் டு 10⁻⁻- pH. ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு pH தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O+ ஈக்குவல் டு ஆன்டிலாக் ஆஃப் pH. pH வேல்யூக்கு ஆன்டிலாக் எடுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சிமிலர்லி pOH எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா -log 10 மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH-. இதை எப்படி டிஃபைன் பண்ணனா pOH is defined as negative logarithm of base 10 of molar concentration of hydroxyl ions அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எப்பவுமே நியூட்ரல் சொல்யூஷனில் H3O+ உடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் பொழுது pH வேல்யூ குறையும். உதாரணமாக H3O+ உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 10⁻⁻7லேருந்து 10⁻⁻5 அதிகமாகுது. ஓகேங்களா, அப்படி அதிகமாகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக pH வேல்யூ 7லேருந்து 5க்கு குறையுது. எப்பயுமே pH வேல்யூ கரெக்டாக 7 இருந்ததுன்னா அந்த சொல்யூஷன் வந்து நியூட்ரல். 7க்கு கீழே இருந்ததுன்னா அது என்னது, அசிட்டிக் சொல்யூஷன். 7க்கு மேலே இருந்ததுன்னா அது பேசிக் சொல்யூஷன். இதெல்லாம் லோயர் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ pH வேல்யூ அசிட்டிக் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா H3O+ உடைய கான்சன்ட்ரேஷன் ஹைட்ராக்சில் அயான் கான்சன்ட்ரேஷனை விட அதிகமாக இருக்கும். அதாவது H3O+ உடைய கான்சன்ட்ரேஷன் 10⁻⁻7 விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு பேசிக் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா H3O+ உடைய கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ் தென் 10⁻⁻7. ஸோ இதுலேருந்து இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக pH வேல்யூ 7 அந்த சொல்யூஷன் வந்து நியூட்ரல். pH வேல்யூ 7க்கு கீழே இருந்ததுன்னா அது அசிட்டிக் சொல்யூஷன். 7க்கு மேலே இருந்துச்சுன்னா அது பேசிக் சொல்யூஷன். ஓகேங்களா, இப்போ ரெயின் வாட்டர்லாம் பார்த்தோன்னா pH வேல்யூ வந்து 7 நியூட்ரல். ஆனால் இப்போ அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோன்னா pH வேல்யூ இஸ் லெஸ் தென் 7 அப்படின்னு இருக்குது, அதாவது அசிட்டிக் சொல்யூஷன். ஓகேங்களா, அதுதான் ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிட் ரெயினால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங், ஆக்வாட்டிக் லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே நாம் அழிஞ்சிடும். ஓகேங்களா, ஆனால் எப்பயுமே ரெயின் வாட்டருடைய pH வேல்யூ 7 இருக்கணும். 7க்கு கீழே குறையக்குள்ள அது ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, ஏன் வந்து 7க்கு கீழே குறையுதுன்னா பொல்யூஷனால தான். ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்டு, அதிலிருந்து வரக்கூடிய ப்ரைமரி பொல்யூட்டன். இதெல்லாம் ப்ரைமரி பொல்யூட்டன் கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, இதெல்லாம் சேர்றதுனால வாட்டரில் சேர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக pH வேல்யூ ஆஃப் ரெயின் வாட்டர் வந்து 7 விட கீழே வருது. அதுதான் ஆசிட் ரெயினாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ எந்த சொல்யூஷன் ஒன்றையும் நம்ம pH வேல்யூ கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஒரு அன்னோன் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னா pH ஸ்கேலை வச்சு கரெக்டாக 7 வந்ததுன்னா அந்த சொல்யூஷன் அது நியூட்ரல். 7க்கு கீழே வரக்குள்ள அசிட்டிக் சொல்யூஷன். 7க்கு மேலே போச்சுன்னா அது பேசிக் சொல்யூஷன். ஓகேங்களா, இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் pH ஸ்கேல். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH அண்ட் pOH. pHன்றது வந்து ஆசிடை மென்ஷன் பண்ணுது, pOHன்றது பேஸை மென்ஷன் பண்ணுது. ஓகே, இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ எப்பயுமே pHக்கு உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா -log base 10 concentration of H3O+.
ஹைட்ரோனியம் அயான் சொல்லுவாங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. POH is equal to இதுவும் நம்ம பார்த்தோம் மைனஸ் லாக் பேஸ் 10 POH மைனஸ், இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுவோம். அப்போ pH ப்ளஸ் POH is equal to மைனஸ் லாக் பேஸ் 10 molar concentration of H3O plus minus, இங்கே ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, log 10 concentration of OH minus. இப்போ இங்கே மைனஸ் டேம் இருக்குது, இங்கே மைனஸை காமனாக எடுத்துகிட்டு log 10 molar concentration of H3O plus log 10 molar concentration of hydroxyl ions. So therefore pH is equal pH plus POH is equal to minus log 10. பொதுவாக வெளியே எடுத்துடுறோம், இங்கேயும் log 10 இருக்குது, இங்கேயும் log 10 இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் log 10 பொதுவாக எடுத்துகிட்டு molar concentration of H3O plus molar concentration of OH minus. ஸோ H3O ப்ளஸையும் OH மைனஸையும் ஆட் பண்ணால் நமக்கு எதுக்கு சமம் அப்படின்னா KWக்கு சமம். KWனா என்னன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். அப்போ pH ப்ளஸ் POH ஈக்குவல் டு ஓகேங்களா மைனஸ் லாக் பேஸ் 10 KW அப்படின்னு சொல்கிறது. தேர்ஃபோர் pH ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் லாக் பேஸ் 10க்கு பதிலாக P அப்படின்னு ஆட் பண்ணுறோம். ஸோ PKW அப்படின்னு சொல்கிறோம். PKW எதுக்கு சமம் அப்படின்னா மைனஸ் லாக் 10 KWக்கு சமம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக அட் 25 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து KWன்னு சொல்லுவாங்க. KWனா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 1 × 10⁻14. ஞாபகம் வச்சுங்க, இதை வேல்யூ வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 × 10⁻14. ஸோ PKWனா உங்களுக்கு தெரியும், Pக்கு பதிலாக மைனஸ் லாக் பேஸ் 10, இந்த KWக்கு பதிலாக 10⁻14 போடுறோம். இந்த 14 வந்து ஃப்ரண்ட்டில் போச்சுன்னா 14 லாக் பேஸ் 10, இங்கே 10 வரும். லாக் பேஸ் 10னா 1ன்னு அர்த்தம். 1 × 14 14 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. அட் எக்ஸாக்ட்லி 25 டிகிரி செல்சியஸில் pH வேல்யூயும் POH வேல்யூயும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். அப்போ pH வந்து ஒரு 7, POHன்றது ஒரு 7, 7 + 7 = 14. ஸோ இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் KW. எப்பயுமே நியூட்ரலாக இருந்ததுன்னா pH வேல்யூ 7 இருக்கும். அசிட்டிக் சொல்யூஷனாக pH வேல்யூ லெஸ் தென் 7, பேசிக் சொல்யூஷனாக இருந்த pH வேல்யூ கிரேட்டர் தென் 7. KWன்னு என்னன்னு தெரியும், அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் அயான் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ். எனக்கு H ப்ளஸ் அயான் வேணும் அப்படின்னா H ப்ளஸ் அயான் ஈக்குவல் டு KW டிவைடட் பை OH மைனஸ். சப்போஸ் OH அயானோடைய கான்சன்ட்ரேஷன் வேணும்னா OH மைனஸ் ஈக்குவல் டு KW டிவைடட் பை H ப்ளஸ். KWன்னு என்னன்னு பேருனா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, 1 × 10⁻14. ஓகேங்களா. ஒரு கால்குலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த pH வேல்யூ ஆஃப் 0.001 மோலார் HCl. pH வேல்யூ கேட்குறாங்க. HCl வந்து நம்ம வாட்டரில் கரைக்குள்ள ஆகணும், ஒரு ஹைட்ரஜன் ஆகும், வாட்டருக்கு போவோம். அப்போ H3O+ ஹைட்ரோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். அதே சமயத்தில் குளோரின் Cl- ஃபார்ம் ஆகும். இங்கே இமேஜ் கொடுத்தது தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆகிறதா ஸ்ட்ராங் ஆசிட். இப்போ அசிடிக் ஆசிட்லாம் பார்த்தீங்கன்னா பார்ஷலி தான் டிசோசியேட் ஆகும் இல்லையா, அப்போ அது வீக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ HCl கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க 0.001 மோலார். இது டிசோசியேட் ஆனாலும் H3O+ உடைய கான்சன்ட்ரேஷனும் 0.001 மோலார் தான். Cl கான்சன்ட்ரேஷனும் 0.001 மோலார். ஏன்னா HCl இருந்து தானே இந்த வேல்யூலாம் வருது இல்லை, அதனால் இதனுடைய கான்சன்ட்ரேஷனும் 0.001 மோலார். ஸோ H3O+ கம்பேர் பண்ணக்குள்ள வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நெக்லிஜிபிள். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O+ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.001 மோல் டெசிமீட்டர் பவர் -3 தான் யூனிட்டு. நம்ம pHல அப்ளை பண்ணோம். pH is equal to minus log base 10 molar concentration of H3O+. அப்போ minus log base 10 H3O+ பதில் என்ன போடுறோம், 0.001 போடுறோம். ஸோ இதை நான் minus log 10 base 10 போட்டு 0.001 எப்படி போடலாம், 10⁻−3 போடுறீங்க. அப்போ இந்த 3 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா 3 log base 10 10 வரும். log base 10 10னா 1ன்னு அர்த்தம். ஸோ 1 × 3 3. ஓகேங்களா. ஸோ இங்கே இமேஜ் கொடுத்து ஃபஸ்ட் கொடுத்துருந்த ஹைட்ரஜன் அயான், இது வந்து வாட்டர் மாலிகுல். ஒரு ஹைட்ரஜனில் ஷிஃப்ட் ஆகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்குது, ஹைட்ரோனியம் அயான். ஹைட்ரோனியம் அயானா எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும், 3 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்கும். சார்ஜ் வந்து ப்ளஸ் சார்ஜ், ஏன்னா ஹைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட், எப்பயுமே வீக் ஆசிட், உதாரணமாக அசிடிக் ஆசிட் சொல்லுவீங்க, CH3COOH. இது வந்து பார்ஷியலி டிசோசியேட் ஆகும், கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது.
அப்போ 2 ஏரோ மார்க் நீங்கள் போடுவீங்க. ஃபஸ்ட் ஏரோ மார்க் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், செகண்ட் ஏரோ மார்க்கு பேக்வர்ட் ரியாக்ஷன். அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? CH3COO மைனஸ் அசிட்டேட் அயான் ப்ளஸ் H ப்ளஸ் ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு அன்டிசோசியேட்டட் ஆசிடுக்கும் டிசோசியேட்டட் அயானுக்கும் ஒரு ஈக்குலிபிரியம் இருக்கும். உதாரணமாக HAன்றது ஒரு ஆசிட், வீக் ஆசிட், வாட்டரோட கம்பைன் ஆகுது, ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகும், அப்போ H3O ப்ளஸ் ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் A மைனஸ். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் ஏரோ மார்க் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், செகண்ட் ஏரோ மார்க் வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ அப்போ இந்த ஃபார்ம் என்னன்னு சொல்லுவீங்க? அன்அயனைஸ்டு ஃபார்ம். இது என்னன்னு சொல்லுவீங்க? அயனைஸ்டு ஃபார்ம். அப்போ அன்அயனைஸ்டு ஃபார்முக்கும் அயனைஸ்டு ஃபார்முக்கும் ஒரு ஈக்குலிபிரியம் இருக்குது. அதுக்கு பேர் கெமிக்கல் ஈக்குலிபிரியம், கேசின்னு சொல்லுவாங்க. கேசி இஸ் ஈக்குவல் டு எப்பயுமே ப்ராடக்ட் எழுதிட்டு தான் ரியாக்டன்ட் எழுதணும். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், எல்லாத்துக்குமே ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஏன் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும்? மோலார் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு H3O ப்ளஸ், இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு A மைனஸ் டிவைடட் பை இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு HA, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு H2O. ஓகேங்களா? வேர் த ஸ்கொயர் ப்ராக்கெட் இண்டிகேட் மோலார் கான்சன்ட்ரேஷன். ஸோ சப்போஸ் நம்ம வாட்டர் வந்து அதிகமாக எடுக்கிறதுனால அதை வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணேன். எதெல்லாம் எக்ஸஸாக எடுக்கிறோமோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ வாட்டர் வந்து நான் எக்ஸஸாக எடுக்கிறதுனால அது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இதை நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறேன், K என்று சொல்லுவேன். வாட்டருக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போகிறேங்க, K. அப்போ இந்த ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Kc is equal to molar concentration of H plus A minus divided by HA. இந்த வாட்டர் இருக்குது இல்லைங்களா, வாட்டருக்கு பதிலாக K அப்படின்னு போட்டோம். Kன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அடுத்த கான்ஸ்டன்ட் வந்து KA ஆட் பண்ணுறோம். ஏன் KAன்னா HAன்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எப்பயுமே ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா KA அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம். இதே பேஸாக இருந்ததுன்னா KB அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்ஃபோர் KA ஈக்குவல் டு H ப்ளஸ் அயான் molar concentration of A minus divided by molar concentration of HA. இங்கே K வராது இல்லைங்களா, K தான் நம்ம KA அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆசிட். ஸோ அப்போ KA என்ன சொல்லுவாங்கன்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ஆசிட்ஸ். ஸோ KA உடைய வேல்யூ வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகக்குள்ள அதோடைய வேல்யூவும் வேரி ஆகும். இதேமாரி நம்ம பேஸுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். KB அப்படின்னு போட்டுக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் B ப்ளஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் டிவைடட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் BOH. ஓகேங்களா? இது வந்து வீக் பேஸுக்கான டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஆஸ்வால்ட் டைலூஷன் லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். எப்பவுமே ஆஸ்வால்ட் டைலூஷன் லா வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் KAன்னு சொல்லுவாங்க, KBன்னு கூட சொல்லலாம். KAன்னா என்னது? வீக் ஆசிட், KBனா வீக் பேஸ். ஓகேங்களா? அதே சமயத்தில் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா அதோடைய தொடர்புடையது, கான்சன்ட்ரேஷன் COடையும் தொடர்புடையது. ஓகேங்களா? டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, அதான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதாவது இப்போ நான் டோட்டல் மோல்ஸ் வந்து 10 மோல்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். 10 மோலில் 2 மோல்ஸ் வந்து டிசோசியேட் ஆகுது அப்படின்னா மேலே வந்து 2ன்னு போட்டுருங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் வந்து 2, கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 10 அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கணும் ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இப்போ உதாரணமாக நான் ஒரு வீக் ஆசிட் எடுத்துக்கேன், CH3COH அசிடிக் ஆசிடுங்களா. அசிடிக் ஆசிட் டிசோசியேட் ஆனால் H ப்ளஸும் CH3COO மைனஸும் ஃபார்ம் ஆகுது. CH3COO மைனஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அசிட்டேட் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. H ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் அயான். ஸோ 2 ஏரோ மார்க் போட்டாலே அது என்னது? ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அதாவது வீக் ஆசிட் அப்படின்னு அர்த்தம். இப்போ KA கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா? இதில் எது ப்ராடக்ட்னு பார்க்கணும். H ப்ளஸ் ஒரு ப்ராடக்ட், CH3COO மைனஸ் ஒரு ப்ராடக்ட். அப்போ இங்கே மோலார் கான்சன்ட்ரேஷன் போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு H ப்ளஸ், இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு CH3COO மைனஸ் போட்டோம். ஸோ இது வந்து அயனைஸ்டு ஃபார்ம். அதுக்கடுத்தது டிவைடட் பை அன்அயனைஸ்டு ஃபார்ம் எழுதணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு CH3COOH. ஸோ இந்த ஈக்குவேஷன் புரியுதுங்களா? அடுத்தது 3 காலம் போட்டுங்க. ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து அன்அயனைஸ்டு ஃபார்ம் CH3COH, செகண்ட் காலத்தில் வந்து அயனைஸ்டு ஃபார்ம் H ப்ளஸ், தேர்டு காலத்தில் அயனைஸ்டு ஃபார்ம் CH3COO மைனஸ். இது ரெண்டும் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும், இது வந்து ரியாக்டன். ஸோ நான் இது வந்து டேபிள் இருக்கலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இனிஷியலாக நான் அசிட்டிக் ஆசிட் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 1 மோல் எடுத்திருக்கேன், 1 மோல். இங்கே டேஷ் போட்டிருக்காங்கன்னா எடுத்த உடனே ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா, அதனால் டேஷ்.
அதே மாதிரி அசிட்டேட் அயானுக்கும் டேஷ், ஏன்னா இது ரெண்டுமே ப்ராடக்ட் தான். அடுத்தது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபா மோல் வந்து ரியாக்ட் ஆகிருக்குது, 1 மோலில் எவ்வளோ மோல் ரியாக்ட் ஆகிருக்கு, ஆல்ஃபா மோல் ரியாக்ட் ஆகிடுது. இங்கே வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலை டேஷ், இங்கேயும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலை டேஷ் போட்டோம். இப்போ ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கனா 1 மோல் நான் ஆல்ஃபா மோல் ரியாக்ட் ஆகிடுதுன்னா மீதி எவ்வளோ மோல் இருக்கணும், 1 மைனஸ் ஆல்ஃபா. இங்கே ஹைட்ரஜனுக்கு வந்து ஆல்ஃபா மோல் வந்து ஃபார்ம் ஆகுது. அதேமாதிரி அசிட்டேட் அயான் CH3CO மைனஸில் ஆல்ஃபா மோல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன்னா சியால் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபாவை சியால் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சி. இங்கே வந்து ஆல்ஃபா இருக்குது, சியால் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா சி. இங்கேயும் ஆல்ஃபா இருக்குது, சியால் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா சி அப்படின்னு வரும். ஓகேங்களா. இது வந்து அசிட்டிக் ஆசிடோட இமேஜ், இது அதனுடைய ஃபார்முலா CH3COOH. இப்போ என்ன ஆகும், KA அதாவது என்ன பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COH. அதாவது இந்த ஃபார்முலா இங்கே இருக்கு இல்லைங்களா, இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூ எல்லாத்தையுமே KAவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ KS ஈக்குவல் டு ஹைட்ரஜன் பதிலாக ஆல்ஃபா சி, அசிட்டேட் அயானுக்கு ஆல்ஃபா சி டிவைடட் பை அசிட்டிக் ஆசிட்க்கு அது 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சி. ஓகேங்களா. அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சி, ஆல்ஃபாவையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர், இந்த சியும் இந்த சியும் கேன்சல் ஆகிடும், ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். எப்பவுமே ஆல்ஃபான்னு என்ன சொல்கிறாங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அது வந்து 1 விட கம்பேர் பண்ணக்குள்ள குறைவு. ஸோ அப்போ அதை விட்டுடலாம். அப்போ இந்த டேர்ம் வந்து எடுத்துடுறோம். KA ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சின்னு வந்துடும். ஆல்ஃபா ஸ்கொயர் வேணுன்னா KA டிவைடட் பை சி. ஓகேங்களா. ஆல்ஃபா ஸ்கொயர்லேருந்து எனக்கு ஆல்ஃபா வேணுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA பை சி. ஆல்ஃபானா என்னன்னு உங்களுக்கு தெரியும், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். KA என்ன, வீக் ஆசிடோடைய கான்ஸ்டன்ட். சினா உங்களுக்கு தெரியும் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஒரு ஆஸ்வால் டைலூஷனில் ஆல்ஃபாவோடையும் டிபெண்ட் பண்ணியிருக்குது, சியோடையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அதுக்கு இது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோடையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்? இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. So here is our Ostwald's dilution law. Ostwald's dilution law for weak electrolytes. According to Hernier's theory, weak electrolytes are partially dissociate into ions in water, which are in equilibrium with the undissociated electrolyte molecule. Ostwald's dilution law relates the dissociation constant of the weak electrolyte with the degree of dissociation and the concentration of the weak electrolyte. So you are able to see HCl ionizes in water to become H plus and Cl minus. Over here sodium hydroxide NaOH will give Na plus and OH minus. And this is Ionic acid and this one is base. Consider the reaction as a dissociation equilibrium of acetic acid, which is a weak electrolyte in water, will give acetate and hydrogen. It's acetate ion. So alpha is the degree of its dissociation, which represents the fraction of total concentration of acetic acid that exists in the completely ionized state. Hence, alpha is the fraction of the total concentration of acetic acid that exists in the unionized state. You are able to see Ka, which is equal to the H plus product 1 and product 2 ions divided by the reactant. If C is the total concentration of acetic acid initially, then at equilibrium you got C alpha and C alpha, and C into 1 minus alpha represent the concentration of H plus and acetate ion with acetic acid respectively. If alpha is too small, then Ka is equal to alpha square into C and alpha is equal to root of Ka divided by C, where H plus and the CH3CO minus is equal to C alpha. H indicates H plus is equal to C into
Ka divided by C power 1 by 2, which is nothing but Ka into C power 1 by 2. That's root of Ka into C. But Ka is equal to this one. And this is known as Ostwald's dilution law. For weak bases, its Kb is equal to 1 minus alpha square C into 1 minus alpha, and alpha is equal to root of Kb divided by C. Here Kb is nothing but the dissociation constant of weak bases, and alpha its small values. So this is how the acid constant and the base constant and alpha value is. But this law fails for strong electrolytes. For strong electrolytes, A tends to be 1.0 and therefore the Ka increases tremendously. Alright, so before we talk about pH, pOH, and pKw, let's talk about the autoionization of water and just remind ourselves that water can react with itself and it forms conjugate acid-base pairs. Water acting as a base has a conjugate acid, which is hydronium. Water acting as an acid has a conjugate base, hydroxide. And we also discussed that when we multiply the concentration of hydroxide and hydronium together, we get Kw. So in pure water, let's also remind ourselves that Kw is 1.0 times 10 to the negative 14. And that gives us a way to calculate the concentration of hydroxide and hydronium in solution. So if we do that, then we remind ourselves that we get 1.0 times 10 to the negative 7 for both the hydroxide ion concentration and the hydronium ion concentration. And those are equal in pure water. So what can we do with that? pH is related to this concentration of hydronium in solution. Remember, we take the negative log of that concentration and we're going to get a pH. And so the pH of pure water, if we plug in the concentration of hydronium, is 7. pOH is very similar. Now it's related to the concentration of hydroxide in solution. So that's the pOH. And we can get this value by taking the negative log of the hydroxide ion concentration. So similarly, the pOH for pure water is also 7. Now, how do you think pKw is calculated? So there is a pattern here, okay? And basically we're just going to take the negative log of the Kw. And so the pKw of pure water at 25 degrees C, because we know Kw is 1 times 10 to the negative 14 at 25 degrees C, it's 14. Okay, so here are a few more relationships, and over the course of this chapter, you're going to use these to interconvert between pOH, pH. You'll also use it in other ways, which we will discuss later. Okay, but right now, when you add the pH and the pOH together, you're going to get the pKw. And so, for pure water at 25 degrees C, pH plus pOH is going to be equal to 14. Now, sometimes you have the pH of a solution and you want the hydronium ion concentration. So remember, we can calculate the pH by taking the negative log of the hydronium ion concentration. Well, if we take the inverse log, 10 to the negative pH, we're going to get the hydronium ion concentration. We can do the exact same thing with the pOH. To calculate pOH, we're going to take the negative log of the hydroxide ion concentration. Well, if we want the hydroxide ion concentration and we have the pOH, we can take 10 to the negative pOH and get that hydroxide ion concentration. So we can do the same thing with pKw. If we take the negative log of Kw, then in pure water at 25 degrees C, we're going to get 14. And if we want to go back to the Kw and we have the pKw, then we could take 10 to the negative pKw, and that'll give us our Kw back. And that's useful when we're at temperatures other than 25 degrees C.
and we can basically generate the kW if we have the pKw. Okay, so what should you be able to do after this discussion? So you should be able to find the pOH given the pH and pKw. You should be able to do the same thing for pH. If you have pOH and pKw, you should be able to get pH. And then you should also be able to use these relationships to find the hydronium ion concentration and the hydroxide ion concentration for various solutions. So you should be able to take the inverse log of the pH to calculate the hydronium ion concentration. You should also be able to find the hydroxide ion concentration using the same procedure. You could also use kW if you have pH. So you should practice with all of those relationships to make sure that you can get to where you need to go by using those definitions.